உஷாரா இருக்கிறேன். அது அது நான் நிறைய நேரத்துல நான் வந்து அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். சர்டன் திங்ஸ் ஐ கேனாட் சே. பட் ஸ்டில் நீ வந்து அதை என்னன்னு சொல்ற, இது ஒண்ணுமே இல்லைல்லம்மா அப்படின்னு நீ மாறிக்கிற. பட் ஐ எம் சீயிங் யூ ஆஸ் லைக் ஓகே சம்மன் வித் whom I can share. எது வேணாலும் நான் ஃபில்டர் இல்லாம பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீ உடனே வந்து நான் அந்த மாதிரி சொல்ல நீ ஒரு மீட் பண்றியோன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அது மாதிரி நான் வந்து அமித் வரதுக்கு இங்கே அதுக்கு போறேன். இல்லை நீ ஒவ்வொரு தடவையும் நான் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஃபில்டர் இல்லாமல் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ உடனே வந்து இது வந்து ஒரு இல்லாமல் பேசுறதுல நான் மேபி அஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறது தப்பு இல்லையா? இப்போ நீ ஃபில்டர் இல்லாமல் ஒரு சில விஷயம்லாம் பேசுகிற, அதில் நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேன்றது வந்து என்னால் கரெக்டாக பார்க்க முடியல. சம்டைம்ஸ் நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற, இல்லைன்னா எல்லாத்துக்கும் நீ தான் காரணன்ற மாதிரி ஒரு பேசுகிற. அது விளையாட்டுக்கு பேசினா கூட பார்த்தியாடா நான் அன்றைக்கே சொன்னேன்ல இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறன்ற மாதிரி நீ எடுத்துருக்கியோ எனக்கு ஒரு இது ஆகிடுச்சு. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இவ்வளோ நாள் நான் பல இதில் நான் சொன்னேன். மேபி நீ இதை நினச்சி சொல்லியிருக்கலாம், சாரி. பட் ஸ்டில் எனக்கு வந்து ஹேவ் டு பி கிளியர். அன்றைக்கி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கண்டிப்பாக தலா டாஸ்கில் வின் பண்ணி ஆகணும். ஏன்னா 2 வாட்டி மிஸ் ஆகி போயிடுச்சு, 3ஆவது வாட்டி நான் கண்டிப்பாக இனி ஆனாலும் சந்தோஷம், நானாலும் சந்தோஷம் தான். ஆனால் டீமாக வின் பண்ணணும். நான் அந்த நிலமையில நான் இருந்தேன். ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ப்ராமிஸாக சொல்கிறேன், ஒரு பர்சன் கூட ஃபோக்கஸ் நான் வந்து விடலை எங்கேயுமே. இன்னும் நீ நடந்திருந்தா கூட எஃப்ஜேவோ பிகால்ஸோ வந்து ரொம்ப நோண்டிருப்பாங்க. நான் நடந்ததுனால அவங்க விட்டுட்டாங்க. மெனி ரீசன்ஸ் நான் யோசிச்சு தான் சரி ஓகே கம்ருதீன் வந்து போனால் கரெக்டாக இருக்கும். மேபி அதான் ஒரு 2 hours இருக்கலாம். இன்னொன்று நான் வந்து செகண்ட்ஸ் நடந்தேன்னா வேணும்ட்டு என்னை வந்து ஓட்டுவானுங்க இப்படிலாம் நினச்சேன். பட் ஆனால் எப்போ சார் வந்து 46 minutes அப்படின்னு சொன்னாரோ அதான் சொல்றேன்ல, இப்பட்டால் அந்த இடத்துல நீ இல்லாம வேற பர்சன் இருந்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நீ இது சொல்லிட்டு சொல்லியிருந்தனா எனக்கு அப்படி ஓகே பார்வை, அதனால புரியுது. அந்த இடத்துல வந்து எடுத்தோடனே நீ இந்த பக்கத்துலன்னு சொன்னியா, அதனால எனக்கு அப்படி தோணுச்சு. மற்றபடி எதுவும் எடுத்தோடனே நீ வந்து நான் நடந்திருக்கணும்டா, நான் செகண்ட் நான் நடந்திருக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொன்னியா, அதனால எனக்கு என்னாச்சுன்னா ஒருவேளை நான் ஏதோ உன்னோட ஆப்பர்ச்சுனிட்டி பறிச்சுட்டுன்ற மாதிரி எனக்கு ஏதோ சொல்றியோன்ற மாதிரி நான் நினச்சேன். அவ்வளோதான். முதலே நீ நான் தான் கம்மி விட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணி தான் கரெக்டாக இருந்திருக்கேன் மேபி. ஓகே, நீ இந்த மாதிரி ஒரு டோனில் எதிர்பார்க்குறேன். பட் நான் வந்து ஓகே அதுதான் எனக்கு என்ன நான் டேரெக்டாக பேசி பழகிடுறேன்டா, அதை நான் வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். சேம் திங் ஒன்லி திஸ் அமித் வந்ததுனால வந்து ஒரு ரியாக்ஷன் ஒரு கான்வர்சேஷன் ஒன்று ஆரம்பிச்சுல, நீ வந்து உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக வைக்கணும். அப்படி கேட்கலன்னு வச்சுக்கோவேன், அடிச்சிருவேன். தெரியும் நான் இப்படி பண்ணிட்டு இருப்பேன், அது வந்து எனக்கு பழக்கம் அது. ஸோ இப்போ நானும் நீயும் பேசிட்டு இருக்கும்போது நான் அதுதான் சொன்னேன், அந்த லவ் என்கேஜ்மெண்ட்டு. அப்போ நீ வந்து என்ன பண்ண, என்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணி அப்படிலாம் இல்லை அப்படின்னு நீ வந்து சொல்லிட்டு இருந்த. ஸோ அம்மிக்கிட்ட நான் வந்து அதே விஷயத்த நான் சும்மா ஜாலியாக ஒரு டோனில் நான் சொன்னேன். உடனே அந்த இடத்துல வந்து நீ இல்லை நீ அப்படி தான் சொல்ல வரேன்னா நான் வந்து இப்படி இது நான் வந்து கிளியர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டோன் எடுத்தேன்ல. எனக்கு அப்போ வந்து 2 பேருமே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி தோணுச்சு. ஈவன் தான் நான் உனக்கு கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு சில வார்த்தைகள் பேசினாலும் you should also know we both are responsible for whatever is happening between us, because now I held accountable for what I did, you are also holding accountable for what you did. So ரெண்டுமே கரெக்டாக இருக்கணுன்றது மாதிரி I just made sure, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே அப்படி போச்சுன்னா எனக்குமே நானாக இருக்கலாம். உண்மையாகவே நான் வந்து ஒரு ஐயோ காஷியஸாகவே வந்து இந்த பொண்ணுக்கிட்ட பேசணுன்னுலாம் என்னால் இருக்க முடியாது. அதனால தான் நான் தோன்றதை நான் சொல்லிட்டுருவேன், அது வந்து நல்லது. நானும் அதனால தான் தோன்றது ஒரு இது இல்லாமல் சொல்லிடுவேன். பட் ஆனால் நீ வந்து இஃப் யூ ரியலி கேர், இதை இப்படி சொல்லாதடி இப்படி கூட சொல்லுடி அப்படின்னு நீ சொல்லலாம். ஏன்னா நான் அது வந்து எல்லாரும் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன். யாராவது நமக்கு பிடிச்சவங்க சொன்னாங்கன்னா நான் வந்து ஏற்றுப்பேன், ஓகேவா? அதே நேரத்தில் வந்து அதுதான் விஷயம். மற்றபடி வந்து மற்றபடி ஒன்றும் இல்லை, சில் தான். ஓகே, தேங்க்யூ. அது இல்லை செகண்ட் தெரியலையே வரும்போது நின்னா அப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை நிற்க ஆரம்பிச்சிட்டேன்னா லைட்டா. ஆமா, இப்போ இந்த 3 மாசம் ஆயிடுச்சுல்ல, நான் வந்து 3 மாசம். ஆமா 3 மாசம் நடந்துட்டு இருப்பானா? 3 மாசம் ஜாஸ்தி நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். எழுந்து நின்றுட்டேன்னா ஸ்டெப் வைக்க ஆரம்பிச்சிடும்.